பிரெக்னன்சிலேயே ரொம்ப மெமரபிளான ஒரு மந்த்ங்க. மதரும் வந்து ஆக்டிவா இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. பேபியும் வந்து ஆக்டிவா வந்து பயங்கரமான மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். பேபி வந்து மதரோட வாய்ஸ் சென்ஸ் பண்ணும், மதர் சாப்பிடுற சாப்பாடு சென்ஸ் பண்ணும். இதெல்லாம் நடக்கும். ஆனா எப்ப நடக்கும், எப்படி நடந்துட்டு இருக்கு, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன மக்களே, வீடியோக்குள்ள போலாமா? ரெடியா? பிரெக்னன்சியோட 5th month. So மக்களே, we have reached the second trimester 5th month series in our pregnancy series. என்ன மக்களே, டீடைலா பாத்துருவோமா? ரெடியா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் கிருஷ்ணகர்பிணி கேந்திரா. திஸ் இஸ் யுவர் பிரெக்னன்சி கோச் மேஜர் பிரேமா. சோ இந்த 5வது மாத கர்ப்ப காலத்துல என்னெல்லாம் நடக்கும், எப்படி எல்லாம் இருக்கும், பேபியோட growth and development எப்படி இருக்கும், மதரோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், லேப் டெஸ்ட் என்ன எடுக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன மக்களே, ரெடியா? ஷியரா. சோ கர்ப்ப காலத்தோட 5வது மாதம் எப்பத்துல இருந்து எப்ப வரைக்கும்? ஆல்ரெடி நம்ம செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணி 16 வீக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா? சோ இது வந்து 16 to 24 வீக்ஸ் 5th month. ஸோ இந்த 5th month ஆஃப் பிரெக்னன்சி இஸ் மோஸ்ட் மெமரபிள் மந்த். ஏன்னா மதர் அண்ட் பேபியோட பாண்டிங் கிரியேட் ஆகிற மந்த். பேபி வந்து ஹாப்பியா வந்து கிக் பண்ணும். அந்த பேபியோட மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் ஆகும்போது அந்த பிரெக்னன்சியே வந்து ஒரு பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மதர்ஸ் வந்து எல்லாமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மாசம், ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாசம்னா அது இந்த 5th monthன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பிரெக்னன்சியா அவங்களுக்கு இப்பதான் ஃபீல் ஆகும். இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரே வாமிட்டிங், நாசியா, மார்னிங் சிக்னஸ்னு பெயின்ல இருந்த மதருக்கு இப்பதான் கொஞ்சம் அப்படியே பசுமை காலம், வசந்த காலம் வர மாதிரி. அது மட்டும் இல்லைங்க, இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் இன்டிமசி இருக்கக்கூடாது, மிஸ்கரேஜ்க்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து இந்த 24 வாரம் வரைக்கும், ஓகே, 13வது வாரத்துல இருந்து 24வது வாரம் வரைக்கும் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து ரொம்ப சேஃபான பீரியட், ஹனிமூன் பீரியட்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குங்க. சோ உங்க பார்ட்னர் கிட்ட சொல்லுங்க, யூ கேன் ஹேவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் வித் அ ஜென்டில் அப்ரோச். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள குழந்தை இருக்கு. ஸோ எவ்ரி மூமெண்ட் ஷுட் பி இன் அ ஜென்டில் வே. ஓகேங்களா? ஸோ நம்ம குழந்தைய பத்தி பார்ப்போம். குழந்தை வந்து இப்ப வந்து எவ்வளவு வந்து ஹைட் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 இருந்து 12 இன்ச் வரைக்கும் ஹைட் இருப்பாங்க. அதாவது குத்து மதிப்பா சொல்லணும்னா ஒரு வாழைப்பழம் சைஸ். ஓகேங்களா? அவங்களோட வெயிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன பப்பாளி பழத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பப்பாளி பழம் இவ்வளவு பெருசு இருக்குமா, அது வந்து ஒரு 250 கிராம்ல இருந்து 400 கிராம் வரைக்கும் குழந்தைங்க இந்த டைம்ல இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவங்களோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே ஃபீல் ஆகும். உங்களோட வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. நீங்க வயிற்று மேல டச் பண்ணீங்க, ரப் பண்ணீங்க அப்படின்னா அந்த சென்சேஷன்ஸ் எல்லாமே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களும் ஹாப்பி ஆவாங்க. இது மட்டும் இல்லைங்க, டேஸ்டையும் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அதாவது நம்ம வந்து என்ன பூண்டு நிறைய சாப்பிட்டோம், இல்ல ஜூஸ் ஏதோ நிறைய குடிச்சிட்டோம், அந்த மாதிரி இருந்தா ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அந்த ஃபிளேவரா வந்து மாறிடுமா. சோ குழந்தைங்க வந்து அந்த டேஸ்ட்டை ரெகக்னைஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் வரும்போது, நமக்கு பிடிச்ச ஃபுட் சாப்பிடும்போது பேபி அப்படி ஒரு கிக் பண்ணுது இல்லைங்களா? சோ அதெல்லாம் அந்த சென்சரி ரிசெப்டார்ஸ் எல்லாமே இந்த 5th monthல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். பேபியோட growth வந்து நல்லாவே, பேபியோட டெவலப்மெண்ட் எல்லாமே ஆயிடுச்சு. இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரேபிட் growth-ஆ இருக்கும் இந்த மாசத்துல. ஓகேங்களா? இந்த மாசத்துல இருந்து ரொம்ப ரேபிட் growth-ஆ இருக்கும். சோ பேபிஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. நீங்க பேசுறதெல்லாம் கேட்பாங்க. அதனால உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க, அவரையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி உங்க பக்கத்துல உட்கார்ந்து குழந்தை கிட்ட பேச சொல்லுங்க. ஏன்னா ரிசர்ச்ல என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா, ஃபீமேல் வாய்ஸை காட்டிலும் மேல் வாய்ஸ்க்கு குழந்தைங்க வந்து ரொம்ப அடிமையா இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவ் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அதனால நம்ம என்னதான் பேசினாலும் அப்பாவோட வாய்ஸ் கேட்கும் போது அந்த குழந்தை வந்து ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணுங்க. சோ இப்பத்துல இருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணி ஒரு நல்ல பவுண்டரிஸோட ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் அந்த குழந்தைக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, நாளை பின்ன பிறந்து வளரும் போதும் அந்த குழந்தை ஒரு நல்ல மகனா, அன்புள்ள மகனா, அறிவுள்ள மகனா, பண்புள்ள மகனா வளரும். சரிங்களா? சோ அதெல்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கமிங் டு மதர்ஸ் வந்து பேபி பாம், மதரோட பெலி வந்து ரொம்ப நல்லாவே பெருசாவே இருக்கும். பார்க்கும் போதே 5 மாசம் கர்ப்பமா இருக்காங்கன்றத பாக்குறவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ மதர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வயிறு பெருசு ஆகுறதுனால உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தம் கொடுக்கும். சோ அழுத்தம் கொடுக்கறதுனால மதர்ஸ்க்கு வந்து என்ன இருக்கும்னா நெஞ்செரிச்சல் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன், ஏன்னா குடலும் அமுங்குது, கான்ஸ்டிபேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகும். மெயினா வந்து கால்ல இருக்க கிராம்ஸ், லேக் கிராம்ஸ் படுக்கும் போது, ஏன்னா குழந்தை பெல்விக் ரீஜன்ல இருந்து வளர்ந்து கர்ப்பப்பை வந்து அமுங்கும் போது கீழே வந்து நம்மளோட லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டிக்கு போற பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. அதுவும் இல்லாம குழந்தைக்கும் நிறைய சர்க்குலேஷன் தேவைப்படுது. சோ இந்த மாதிரி சூழ்நிலையில மதர்ஸ்க்கு வந்து கிராம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். சோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே போஸ்டர்ல எப்பவுமே இருக்கக்கூடாது. நின்னுட்டே இருக்கக்கூடாது, உட்காந்துட்டே இருக்கனா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் உங்களோட பொசிஷனை வந்து நீங்க மாத்தணும். உட்காருறீங்கன்னும் போது உங்களோட பேக் ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி பில்லோ சப்போர்ட் பண்ணி உட்காரணும். படுக்கும் போதும் அதே மாதிரி சைட் பொசிஷன்ல படுங்க. உங்களோட 2 முட்டிக்கு நடுவுல ஒரு பில்லோவை சப்போர்ட் பண்ணி படுங்க. பேக்லயும் ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. இந்த பேபியோட பெல்லி, குழந்தைக்கும் அழுத்தம் கொடுக்காத மாதிரி வயிற்றுக்கு அடியிலையும் ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வந்து மைல்டு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் எல்லாமே பண்ணலாம். 1/2 மணி நேரம் நடக்கலாம். மைல்டு ஸ்ட்ரெச்சிங், ப்ரீநேட்டல் யோகாஸ் எல்லாம் போன மாசமே நான் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். ஏன்னா சுகப்பிரசவன்றது பிரசவ அறையில ஸ்டார்ட் ஆகுறது இல்ல,
கர்ப்ப காலத்துல இருந்தே நம்ம ஆரம்பிக்கிற ஃபாலோ பண்ணிட்டு வர இந்த டிப்ஸ் தான் டெலிவரி டைம்ல நமக்கு வந்து ஈஸியா லேபர் ப்ராசஸை கோப்பப் பண்ணி நம்மளால வந்து பேபியை புஷ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீநேட்டல் யோகாஸ், எக்ஸசைசஸ், கீழே சப்படம் போட்டு உட்கார்றது, இந்த மாதிரி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகாம மைல்டா நீங்க வந்து பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் டயட் பாத்தீங்க அப்படின்னா எப்பவும் சாப்பிடுற மாதிரி ஐரன் ரிச், கால்சியம் ரிச், ஃபைபர் ரிச் நிறைய சாப்பிடுங்க. ஏன்னா இப்ப வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் வரும். ஹைட்ரேஷன்ஸ் நிறைய, தினமும் வந்து பச்சை காய்கறிகள், கீரைகள், புரதசத்து நிறைந்த உணவை எல்லா 3 டைம் மீல்லையுமே புரதசத்து வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா குழந்தையோட மசில் மாசம் வேணும். யூட்ரஸே வந்து ஃபுல்லா எலும்பு இல்லாத ஒரு மாசு இருக்கா, மசில் மாஸ் தானே. சோ அதுக்கே வந்து புரோட்டீன் வந்து நிறைய தேவைப்படுது. சோ அதனால நீங்க வந்து 3 மீல்லையும் மறக்காம புரோட்டீன் எடுத்துக்கோங்க. அசிடிட்டி எல்லாம் இருக்கும். அதனால காரம் கம்மி, புளி கம்மியா சாப்பிடுங்க. ஸ்மால் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸை சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி எவ்ரி 2 hours அந்த மாதிரி ஸ்மால், ஒரு டைம் நான் ஃப்ரூட் சாப்பிட்டேன், ஒரு டைம் நான் காய்கறி சாப்பிட்டேன், ஒரு டைம் நட்ஸ் சாப்பிட்டேன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நைட்ல வந்து ஒரு கிளாஸ் மஞ்சள் பால் குடிக்க பழகுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டயட்ல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. எக்ஸசைஸும் சொல்லிட்டேன். இப்போ கமிங் டு டாக்டர் செக்அப். ஆன்டிநெட்டல் விசிட் எவ்ரி மந்த் வந்து ஃபர்ஸ்ட் 8 monthsக்கு எவ்ரி மந்த் செக்அப் போகணும். எவ்ரி மந்த் செக்அப்ல வந்து உங்களோட ஹீமோகுளோபின், அதாவது இந்த 5வது மாசத்துல வந்து பேபியும் வளருது, அதுக்கும் சர்க்குலேஷன் வளருது, உங்களுக்கும் வந்து கஷ்டங்கள் இருக்கும்போது இந்த டைம்ல அனீமியா வர சான்ஸ் இருக்கு. அதனால ஹீமோகுளோபின் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பிபி, பல்ஸ், டெம்பரேச்சர் இதெல்லாம் நார்மலா இருக்கா, மெயினா பிபி நார்மலா இருக்கா, அவங்களோட வெயிட் கெயின் கரெக்டா ஆகுதா. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலர் செக்அப் போகும்போது டாக்டரே சொல்லுவாங்க. 2 doses டிடி நீங்க வந்து போட்டிருப்பீங்க இந்த டைம்ல, 5th monthல. மெயினா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5வது மாசத்துக்கான முக்கியமான ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னா அனாமலி ஸ்கேன். இந்த அனாமலி ஸ்கேன்ல வந்து பேபியை A to Z நூக்கன் கார்னரா ஃபுல்லா ஸ்டடி பண்ணி இமேஜ் பண்றது தாங்க அனாமலி ஸ்கேன். பேபியை வந்து ஆங்கிளா வந்து டெஸ்ட் பண்றது தான். உள்ள வந்து பேபிக்கு ஏதாவது ஒரு ஜெனடிக் டிஸார்டர், கன்ஜெனிட்டல் அனாமலியோட குழந்தை வந்து இருக்கா அப்படிங்கறத பாக்குறது. ஸோ அதோட டேட் அண்ட் டைமிங் அப்பாயின்மெண்ட் நீங்க பாக்குற டாக்டர் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க 5th monthல நீங்க பார்க்க வேண்டிய பேறுகாலத்தோட முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறமா வந்து ஒரு சில அம்மாக்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் கொஞ்சமா இருக்கும், காலில் லைட்டா வீக்கம் வர மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒயிட் டிஸ்சார்ஜ் பெயின்லெஸ்ஸா, இச்சிங், இரிட்டேஷன் எதுவும் இல்லாம இருக்குன்னா ஓகே. பட் அதுவே வந்து ஒரு கிரீன் கலரா, எல்லோ கலரா இருந்துச்சுன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். சோ டாக்டரை இமீடியட்டா பாருங்க. எப்பெல்லாம் நீங்க வந்து இமீடியட் அலாம் சைன், நான் எப்ப டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னா, சேம் வெஜைனல் ப்ளீடிங் ஏதாவது இருக்கு, உங்களுக்கு வயித்துல வந்து பெயின் அதிகமா இருக்கு, ஃபீவர் அதிகமா இருக்கு, இல்ல கன்ட்ராக்ஷன் மாதிரி எனக்கு பெயின் இருக்கு, பேபியோட மூமெண்ட்ஸ் ஃபீல் ஆகல. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வருதுன்னா உடனே டாக்டர் பார்க்கணும். சோ இந்த 5th monthோட சீரிஸ் இதுதான். இந்த 5th monthல வந்து குழந்தை நல்லாவே ஃபார்ம் ஆயிட்டு ஆக்டிவா இருக்கும். குழந்தைக்கு வந்து நல்ல காது கேட்கும், சென்சரி ரிசெப்டார்ஸ் எல்லாம் வேலை செய்து, உங்க டச்சை ஃபீல் பண்ணுது, உங்க பேசுறதை கேட்குதுன்னும் போது மதர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை வந்து ஸ்பிரிச்சுவலி அட்டாச் பண்ணிக்கோங்க. அதாவது ஹிந்து தர்மத்துல வந்து இதை கர்ப்ப சம்ஸ்காரம்னு சொல்லுவாங்க. பேசுங்க, குழந்தையோட கை வச்சு பேசுங்க. நான் இருக்கேன், அம்மா இருக்கேன், நல்லா பாத்துக்கிறேன், பயப்படாத, நல்லபடியா நீ வெளியில வருவ, அந்த மாதிரி வந்து பாசிட்டிவா பேசுங்க. உங்களுக்கே நீங்க வந்து பிளெஸிங்ஸ் கொடுத்துக்கோங்க. தினமும் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. பிரபஞ்சத்தோட பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட பேசுங்க. வந்து டிவைன் கனெக்ஷன் வச்சுக்கிட்டீங்கன்னும் போது ரொம்ப எனர்ஜி, ஹை எனர்ஜி, நல்ல ஆராவா இருக்கும், பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸோ நான் வந்து நல்லா இருக்கேன், நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், என்னோட பேபி நல்லா இருக்கு, மூமெண்ட்ஸ் நல்லா ஃபீல் ஆகுது, ஹாப்பியா இருக்கேன், சுகப்பிரசவம் பண்ணுவேன், இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன் பண்ணும்போது நீங்க டைரக்டா அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும்போது ரொம்ப ஹாப்பி, பேபியும் ஹெல்த்தியா இருக்கும், நீங்களாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. உங்களோட பிரெக்னன்சியும் வந்து ரொம்ப அன்இவென்ட்ஃபுல்லா, ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லாம, காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம எல்லாம் நல்லபடியா இருக்கும். ஸோ மதர்ஸ், நீங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு ஹிந்து பொண்ணுங்களா இருந்தா கோபால சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், அதுக்கப்புறம் மகாமிருத்யுஞ்சய், சுந்தரகாண்டம், இந்த மாதிரி விஷயங்கள், டிவைன் மியூசிக்ஸ், அதாவது இந்த வீடியோவை பாக்குற சகோதரி எந்த மதத்தினரா இருக்கட்டும், உங்களோட மதத்துல இருக்க கடவுளை பத்தின பாட்டுகளோ இல்ல சொற்பொழிவுகளோ இல்ல சத்சங்கமோ ஏதோ ஒண்ணு கேட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் ஆராவை உள்ள கொடுங்க. அதாவது ஹிந்துஸ்ல நாங்க சுந்தரகாண்டம் கேட்போம், லலிதா சகஸ்ரநாமம் சுகப்பிரசவத்துக்கு, கர்ப்பரக்ஷாம்பிகை ஸ்தோத்திரம், மெயின்லி வந்து கிருஷ்ணரோட சந்தான கோபால சகஸ்ரநாமம் இதெல்லாம் படிப்பாங்க. சோ இதெல்லாம் அந்த குழந்தை கேட்கும் போது அது ஒரு டிவைன் எனர்ஜில இருக்கும். அம்மா அப்பாவை நல்ல மதிக்கிற அன்பான குழந்தையா வளர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சோ ஹஸ்பண்டையும் கூட இதுதான் கர்ப்ப சம்ஸ்காரம் சொல்லுவாங்க. கர்ப்பத்துல இருந்தே வந்து குழந்தைக்கு நல்ல எண்ணங்கள் உருவாக, நல்லதை கேட்டு பழக, சோ அந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் வேர்ட்ஸ், பாசிட்டிவ் பிளெஸிங்ஸ் கொடுக்கும் போது பிரெக்னன்சி வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் 5th monthோட சீரிஸ். ஸோ ஹாவ் அ மெமரபிள் டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் மறக்காம பண்ணுங்க. ஓகேங்களா? அப்பதான் 6th month நான் போடும் போது யூடியூப் அல்காரிதம் வந்து உங்ககிட்ட காட்டும். ஓகேங்களா? சீக்கிரமா 6th monthோட பாக்குற போடுற ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தேங்க்யூ.